ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல ஒரு கிருபையின் அடிப்படையில் நான் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி முழுவதையும் எங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் அவங்க பொறுப்பெடுத்து நடத்தி போகிறாங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு காரியம். எந்த தொய்வும் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து நடத்தி கொண்டு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் மிக சிறப்பாக ஜெபம் பண்ணி நல்ல தேவனுடைய காரியங்களை சொல்லி அடுத்த புது தலைமுறை இந்த மாதிரியான தேவனுடைய பணிகளில் ஈடுபடுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு ஆள் தான் பழைய ஆள், மற்ற எல்லாமே புதுசு தான் இதில். அதனால் நீங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட தேவன் எழுப்புகிற அநேக வாலிபர்கள் இளைஞர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். பாருங்கள், எந்த குறையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இந்த 2 நாளும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணணும். தேவனுடைய ஊழியம் அடுத்த தலைமுறையினுடைய கையில் இன்னும் அதிகமாக விரித்து அடைந்து தேவனுடைய ஆண்டவருடைய வருகை பரியந்தம் இந்த தேசம் முழுவதையும் அது ஆக்கிரமித்து கொள்ள போகிறது. அதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போவோம். நாம் இருந்த இடத்துல நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பான எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமான காரியங்களை நிறைவேற்றுகிறவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆராதனைகளிலே பங்கு பெறவும் சாயந்தர நேரத்தில் இந்த பகலினுடைய குளிர்ச்சியான நேரத்தில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தரை சந்திக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேளையிலும் நீர் எங்களோடு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை தடையில்லாமல் நீர் பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள பிதாவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி ஆவியானவர் தமக்கு சித்தமான வார்த்தைகளை எங்கள் நடுவில் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை விளங்கி கொள்ளத்தக்கதான ஞானத்தை தாரும், பலனை தாரும், கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் உடைய வாயின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் வார்த்தையில் உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவனாலே எங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும்படிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவனுடைய கரத்திலே முற்றுமுழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மறைத்து கர்த்தராகிய தேவன் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், கர்த்தர் நமக்கு கொடுத்த மிக முக்கியமான கடைசி கால வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தத்தில் ஒவ்வொரு காலத்திற்கேற்ற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தர் விசேஷமாக இந்த வருஷத்தில் நமக்கு சொன்னது என்னென்னா, கடைசி காலத்தில் எழும்ப போகிற புதிய தலைமுறை தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய காரியங்கள் முழுவதுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் வாழப்போகிற, அவர்கள் சந்திக்க போகிற காலம் என்பது இதுவரைக்கும் உலக தோற்றம் முதல் நாம் தெரியாத கொடிய காலமாக இருக்கும். அதனால் இந்த இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் பயன்படுத்தப்படுகிற வரங்கள், பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம், பயன்படுத்தப்படுகிற தேவ ஊழியர்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. அதனால் கர்த்தர் அவர்களுக்கென்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கடைசி கால ஊழியக்காரர்கள் தேவனுடைய வருகைக்கு முன்பாக பூமியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடைசி காலத்தினுடைய முடிவில் இயேசு வந்து விடுவார். இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வருகிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் 1000 வருடம் தம்முடைய சிங்காசனத்தை அமைத்து இதே பூமியிலே அவர் ஆளுமை செய்ய போகிறார். கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு முன்னால இந்த உலகத்தை தேவன் விரும்புகிற வண்ணம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி கடைசி கால ஊழியர்கள் கையில் இருக்குது. ஒரு பக்கத்தில் அந்த வேலை நடக்குது. ஏன்னா இன்னைக்கு சிதிலப்பட்டு போன, பாவப்பட்டு போன, சபிக்கப்பட்டு போன ஒரு உலகத்தில், சாத்தானால பல்வேறு விதமான தீமைகள் விதைக்கப்பட்டு போன ஒரு உலகத்தில் இயேசு வந்து அப்படியே அமர்ந்து ஆட்சி பண்ணிவிட முடியாது. அப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, தான் வருவதற்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளை கொண்டு இந்த உலகத்தை ரீஃபார்ம் பண்ணுவதற்கு விரும்புகிறார், மறுபடியும் புதிதாக்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா,
கர்த்தர் இந்த உலகத்தை புதிதாக்குவதை தானே செய்து விட்டாரே. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தா கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாச்சே. அதுல மனிதர்கள் எங்கும் சம்பந்தப்படலையே, அவரே தானே பேசினாரு, அது மாதிரி அவரே உருவாக்கி விடுவாரே என்று நீங்கள் நினைத்தால் அது தப்பு. காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் எப்பொழுது பூமியை மனிதன் கையிலே கொடுத்து விட்டாரோ, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிக்கு எதிராக விரோதமாக அவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் எழுதி கொடுத்துட்டார் நமக்கு. பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்துட்டதுனால, அது கொடுக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தைகளிலே அவரே இந்த பூமியை ரீஃபார்ம் பண்ணினார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதை கர்த்தர் மறுபடியும் அப்படி புதுப்பிக்கிற சம்பவத்தை தான் பின்வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ மனிதன் உண்டாக்கப்படவில்லை, தேவன் தானே இந்த பூமியை உண்டாக்கினார். ஆனால் தான் உண்டாக்கின பூமியை எப்போ மனிதர்கள் கையில் எழுதி பட்டா போட்டு கொடுத்துட்டாரோ, அதுக்கப்புறம் இந்த பூமியில செய்யப்படுகிற காரியங்களை மனிதர்கள் தான் செய்யணும். ஆனால் மனிதர்கள் செய்யும்போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அதனால்தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்கும்படிக்கு சொல்லுகிறார். இந்த பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவரே வந்து நம்ம எழுப்பி ஜெபம் பண்ணும்படிக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த பூமியில ஒரு காரியம் நடக்கணும்னா மனிதர்கள் நாம் அந்த காரியத்துல இன்வால்வ் ஆகணும். நீங்க இறங்கி செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாங்க, உதவி செய்வாங்க. நாம ஒன்றுமே செய்யாவிட்டால் இதுல மற்ற எந்த வேலையும் நடக்காது. அதனால இந்த கடைசி காலத்துல எழும்ப போகிற இந்த புதிய தலைமுறை ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களும் வரங்களும் வல்லமைகளும் வித்தியாசமானவை. அது எப்படிப்பட்ட வரங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் வர்றவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை ரட்சிப்பு மாத்திரமல்ல, மனிதர்களை மீட்பது மாத்திரமல்ல, சபை நடத்துவது மாத்திரமல்ல. இந்த உலகத்தை இத்தனை வருடங்கள் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் சிதிலமடைந்து போன இந்த உலகத்தை, பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தை கர்த்தர் வருவதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு, ஒரு பணி அவர்கள் கையில் இருக்குது. அப்போதானே கர்த்தர் வந்து இந்த இடத்துல ஆட்சி பண்ண முடியும். சாத்தானால கடித்து குதறி துப்பப்பட்ட இந்த பூமியில இயேசு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு எப்படி சிங்காசனம் போட்டு இந்த அருவருப்பான பூமியில இருக்க முடியும்? அதுக்கு முன்னால ஒரு பெரிய சுத்திகரிப்பின் பணி இருக்கிறது. இந்த பணிக்கு தான் கர்த்தர் கடைசி காலத்துல எழுப்ப போகிற புதிய தலைமுறை ஊழியர்களை பயன்படுத்த போகிறார். இவர்கள் முன்னெப்போதும் இருந்த காலத்தில் இருந்த ஊழியர்களை விட விசேஷமா கிரியை செய்ய போறாங்க. அவர்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிற வரங்களும் வல்லமைகளும் விசேஷமாய் வேலை செய்ய போகிறது. இந்த காரியங்களை குறித்து தான் கர்த்தர் பல தலைமுறைகளுக்கு முன்னால, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால, ஏன் பல 1000 வருடங்களுக்கு முன்னால கடைசி கால தலைமுறை இருக்குன்னு இதுவரைக்கும் கொடுக்காத மகா உன்னதமான வாக்குத்தத்தங்களையும் வரங்களையும் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். அதை பற்றி கர்த்தர் பேசும்போது தான் இந்த 2023ஆவது வருஷத்துல நான் என்னுடைய கடைசி கால தலைமுறைக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின என்னுடைய அபிஷேகம், என்னுடைய வல்லமை, என்னுடைய வரங்களை கட்டவிழ்க்கிற காலம் அது துவங்க போகிறது. முதல் தவணையாக நான் ஒரு 4 அபிஷேகத்தை இந்த பூமியிலே நான் கட்டவிழ்ப்பேன். அது இன்னும் வல்லமையாக கிரியை செய்யும், திரளான ஜனங்களை எனக்கென்று ஆயத்தப்படுத்தும். அது பூரண ரட்சிப்புக்குள்ள ஒரு எழுப்புதலுக்கு இந்த வரங்கள் அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது மாத்திரம் இல்லை, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு வேறொரு பணியும் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலம் இன்னும் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று அறிந்த பிசாசு மிகுந்த தீவிரமா இந்த உலகத்தில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தனக்கு தெரிந்த எல்லா தந்திரங்களையும், எல்லா மந்திரங்களையும், எல்லா விதமான பயங்கரங்களையும் கட்டவிழ்த்து விடுவான். அப்போ ஒரு பக்கத்தில் சாத்தான் கொண்டு வருகிற தீய நாட்களில் எதிர்த்து நிற்கணும், ஜெயிக்கணும், சாத்தானுடைய வல்லமையை மட்டுப்படுத்தணும். இன்னொரு பக்கத்தில் கர்த்தருக்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்தணும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான பணி கடைசி கால தலைமுறையினருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதனால தான் நம்ம சொல்றது, முந்தின காலத்தில் இருந்த ஊழியர்களை பார்த்து இப்படித்தான் இனி வருகிற காலத்திலும் ஊழியர்களும் இருப்பார்களோ என்று தப்பபிப்பிராயம் வைத்து விடக்கூடாது. ஏதோ நமக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தா ஒரு தெருவில் நின்று 4 இடத்துல ஒரு டிராக்ஸ் கொடுத்துட்டு அதோட முடிச்சிடலாம், அல்லது ஒரு சர்ச்சு கட்டிடலாம்,
இதை வச்சு கொஞ்சம் பணம் சம்பாதித்து நமக்கு வேண்டிய இந்த வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம், ஏதோ நம்ம மட்டும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. அதெல்லாம் பழைய தலைமுறை காலங்களில் நடைபெற்ற ஊழியங்கள். புதிய தலைமுறை, கடைசி கால தலைமுறைக்கு வித்தியாசமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் தான் கொடுக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து முன்பாகவே நமக்கு சொல்லுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். ஏன் முன்பாக சொல்லுகிறார் நம்ம பார்த்தோம். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சில ஆயத்தங்கள் தேவைப்படுகிறது, நமக்கு சில அதிகாரங்கள் தேவைப்படுகிறது, நமக்கு சில வல்லமை தேவைப்படுது, பலம். ஏன்னா நம்ம பெற்றுக்கொண்டதை இழந்து விடாமல் இருக்கணும், அதில் வளர்ச்சி அடையணும், அதை கர்த்தர் விரும்புகிற வண்ணம் பயன்படுத்தணும். இந்த 3 காரியங்களுக்காகத்தான் கர்த்தர் நான் உனக்கு இதை தரப்போறேன், இதை வாங்கிறதுக்கு நீ ஆயத்தப்படு, இதை உபயோகப்படுத்துவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் என்று தான் அவர் முன்கூட்டியே தான் செய்ய போகிறதை நமக்கு சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் சொன்ன 4 வாக்குத்தத்தமும் கடைசி காலத்துக்கு உரிய வாக்குத்தத்தம். நம்ம போன முறை சந்தித்த போதே நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்ன ஞாபகம் இருக்கும். கடைசி காலத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் கடைசி நாட்களை எதிர்கொள்வது என்பது ரொம்ப கடினம். என்ன, முடியவே முடியாது, அது உங்களால் நிற்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பொதுவாக இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே இந்த காலங்கள் வெகு கொடிதாக இருக்கும். ஒரு கூட்டம் பேர் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பிரத்யட்சமாக அந்த பூமியை ஆட்சி பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எல்லாம் ஒரு சின்ன நன்மைக்கு கூட நீங்கள் போராடி கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டி இருக்கும். அந்த நாட்கள் துவங்க போகிறதுக்குண்டான அடையாளம் நமக்கு இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு பெரிய இருட்டு வருதுன்னு சொன்னால் அதற்கு முன்னால் வெளிச்சம் மங்கி சாயங்காலம் ஆவதை போல இப்போ இந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் இந்த நாட்களை எதிர்கொள்வதற்கான வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் கட்டவிழ்ப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் எந்த நேரத்திலும் அதை நம் மேலே கொடுத்து விடலாம், நம்முடைய வாழ்க்கையிலே அது இறங்கி வந்து விடலாம். ஆகவே நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் முயற்சியாகத்தான் இந்த செய்திகளை நான் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். முதல் காரியம் நம்ம பார்த்தோம், கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாழ்ந்து வருகிற பழைய நிலைமையிலிருந்து புறப்படணும். ஆபிரகாம் வாழ்ந்து வந்த அவனுடைய பழைய வாழ்க்கை முறையிலிருந்து அவரை வேறு பிரித்து கர்த்தர் அழைத்து வெளியே கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆகவேதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். நீ உன்னுடைய இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்றார். ஏன்னா நான் உனக்கு தர்ற இடத்துல தான் நான் தருகிற ஆசீர்வாதங்களை உன்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். நீ இருக்கக்கூடிய பழைய நிலைமையில நான் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டால் அதெல்லாம் சீக்கிரமாக உன்னை விட்டு அது வெளியேறி போய்விடும், கரைப்பட்டு போயிடும், பயன்படுத்த முடியாமல் ஆகிரும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழைய காரியம் இருக்கும். தேவன் விரும்பாத பழைய வாழ்க்கை முறைகள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற புதிய இடத்தை நோக்கி அல்லது புதிய காரியங்களை நோக்கி புதிய வாழ்க்கை முறையை நோக்கி நாம் நகர்வதற்கு தயாராக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இன்னைக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு நம்ம பார்த்த செய்தி எல்லாமே அடிமைத்தனத்தை பற்றின செய்திகளாகவே இருந்தது. அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறணும்னா நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து மாத்திரமல்ல, நீங்கள் பிடிபட்டு இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரணும். அப்படி வந்தால்தான் அதை பெற முடியும். ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படி கர்த்தர் சொல்றாரு? நான் ஒரு அடிமையாக இருந்தாலே ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது? உங்களுக்கு என்ன பதில் தெரியுது? நான் சொல்லவா? நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, நானே சொல்கிறேன் பாருங்க. என்ன காரணம்னா, அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அது அவனை ஆளுகை செய்கிறவன் கையில் தான் போய் சேரும். இவனுக்கு சொந்தமாகாது. அது இவன் தான் அவனை விலை கொடுத்து வாங்கிட்டானே, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடுறானே. இவன் கையில் ஒரு நல்லதை கொடுத்தா இவனை யார் அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அது அவன் கையில் போய் அவனுக்கு சொந்தமாகிறோம். சாத்தான் என்னை பிடித்து வைத்திருக்கிறான், கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், சாத்தான் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவான். நான் அடிமை,
எனக்குன்னு சொந்தமாக எதுவும் இருக்க முடியாது, வெந்ததை தின்ன வேண்டும், விதி வந்தால் சாக வேண்டும், இதுதான் வாழ்க்கை. நான் சொல்ல புரியுதா? அடிமையாக இருக்கிறேன், அவனை தாண்டி நான் எதுவும் செய்ய முடியாது, அவன் நில்லுன்னா நிற்கிறேன், போன்னா போகிறேன். இப்போல்லாம் சாத்தான் முன்ன மாதிரிலாம் மறைந்திருந்தெல்லாம் பேசுவதில்லை. சில சாட்சிகளை நம்ம கேட்டோம், தெளிவாக சத்தம் கேட்குதாமே, அதை செய்யி, அதை குடி, சும்மா தானே இருக்கிற, வாய் சும்மா தானே இருக்கு, அதை போட்டு மெல்லு, போதை வஸ்துக்களை எடுத்து உட்கொள்ள ஆரம்பி, சிகரெட் பிடி, வெளியே போ என்று சொல்லி ஒரு சத்தம் பேசுதாமே. அதுதான் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற, அவருடைய ஆளுமை செய்கிற எஜமானுடைய சத்தம். அந்த எஜமான் எதை நோக்கி நகர்த்துகிறான் பாருங்கள். தற்கொலையை நோக்கி நகர்த்துகிறான், பாவத்தை நோக்கி நகர்த்துகிறான், அடிமைத்தனத்தை நோக்கி நகர்த்துகிறான். அப்படி ஒரு அவன் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தா அவன் கையில் நீங்கள் அவனுக்கு எது கொடுத்தாலும் அதை அவனை ஆளுமை செய்கிற, அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எஜமானுக்கு சொந்தமாகிவிடும். அப்போ கர்த்தர் முதல்ல உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்னால நீங்கள் எதிலையாவது நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்களா என்பதை முதல்ல கவனித்து பார்க்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து உங்களை முதல்ல விடுவிக்க விரும்புகிறார். அப்போதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரத்திற்கும் வாக்குத்தத்தத்திற்கும் சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொண்டதை அப்படியே இழந்து விட வேண்டி வரும். சாத்தானை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எதை எதை இழக்கிறார்களோ கர்த்தரிடத்திலிருந்து பெற்றதை, அதை வச்சு தான் அவன் தன்னை பலப்படுத்தி கொள்ள முடியும். வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் சாத்தானுடைய பூர்வ நிலை. அவன் எப்படி இருந்தானாம்? அவன் முதல்ல ஆண்டவருக்கு முன்னால் வசனம் பேசுகிறான், சிங்காசனத்துக்கு முன்னால். அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்க்கியேஞ்சல் சொல்லுகிற ஒரு பிரதான தூதனாக உருவாக்கப்பட்டான். ஆராதனைகளுக்கு அவனை கர்த்தர் விசேஷமாக பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட தூதனுடைய மனசுல கர்த்தரை ஆராதிக்கிறதை போலவே இந்த தூதர்கள் என்னையும் ஆராதிக்க வேண்டும், கடவுளைப் போலவே நான் என் ஸ்தானத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே சிந்தித்தான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமான சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு கலகம் பண்ண ஆரம்பித்தான். அவனை ஆதரவு செய்யறதுக்கு ஒரு கூட்டம் தூதர்கள் இருந்தாங்க. கர்த்தர் அவனுடைய வல்லமை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு பிரேத குழியிலே கிடக்கிறவனை போல, மிதிக்கப்பட்ட பிரேதத்தை போல, நீங்கள் ஏசாயா 14 படிச்சீங்கன்னா இந்த புதிய வார்த்தை உங்களால் பார்க்க முடியும். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க. மிதிக்கப்பட்ட பிரேதம். ஒருவன் மரித்து விடுகிறான், கலவரம் நடக்குது, 10 பேர் அந்த பிரேதத்து மேலே ஏறி நடந்தா எப்படி இருக்கும்? அதுபோல மிதிக்கப்பட்ட பிரேதத்தை போல பிரேத குழியிலே கிடந்தாயே. அவன் கையில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுடைய ரூபமெல்லாம் அழிக்கப்பட்டு அவன்கிட்ட எது ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் அவனை பூமியிலே கீழே தள்ளி போட்டார். தான் சாத்தானுடைய பழைய நிலைமை. இன்னைக்கு அதுக்கு பிறகு சாத்தானை நம்ம பார்க்குறோம். மனிதர்களை வஞ்சித்த பிறகு சாத்தான் இயேசுவுக்கு முன்பாகவே நின்று அவரை உலகத்தின் உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி பூமியினுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு காண்பித்து இவைகளெல்லாம் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான். யார் அவனுடைய கையில் கொடுத்தது? வசனத்தில் ஏதாவது அப்படி சொல்லி இருக்குதா? பூமியை கர்த்தர் மனிதன் கையில் தானே கொடுத்தான். அப்போ இவன் கையில் எப்படி பூமி வந்தது? அதை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அதை சாத்தானுடைய கையில் இழந்துட்டாங்க. அப்போ இப்போ சாத்தானிடத்தில் இருக்கிற பவர் முழுவதுமே தேவ பிள்ளைகளை ஏமாற்றி அவங்க வச்சிருந்ததை எடுத்துக்கொண்ட பவர் தான் இருக்கும். ஏனென்றால் மிதிக்கப்பட்ட பிரேதத்தை போல கிடந்தவன் தன்னை பலப்படுத்தி கொள்ள அவனுக்கு வேற எந்த சோர்ஸுமே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாங்குற மாதிரி அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண முடியாது. அவன் தேவனிடத்தில் எது ஒன்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. தன்னில் தானே காரியங்களை கிரியேட் பண்ணி கொள்ள முடியுமா என்றால் அதுவும் அவனால் செய்ய முடியாது. அவன் ஒரு பலவீனன். அவன் சிருஷ்டிகர் அல்ல, சிருஷ்டி. அதனால் அவனுக்கு எந்த பலமும் இல்லை. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா, யாரிடத்தில் கர்த்தர் கொடுக்கிறாரோ அவர்களை ஏமாற்றி அதை வச்சு தன்னை பெரிய பணக்காரன் ஆக்கிடணும், பலவான் ஆக்கிடணும், பெரிய அதிகாரம் உள்ளவனை போல மாற்றணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் சாத்தானுடைய கையிலே பார்க்கக்கூடிய பவர், வல்லமை, அதிகாரம், பூமியினுடைய நிறைவு எல்லாம் மனிதர்களை ஏமாற்றி சம்பாதித்த காரியங்கள். அப்போ அதனால்தான் ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் பூமியிலே ஒரு மனிதன் அடிமையாக இருக்கும்போது இவன் கையில் நம்ம ஏதாவது வரங்களை, அபிஷேகத்தை, வல்லமையை, விலையேறப்பெற்ற ஒரு பெரிய காரியத்தை கொடுத்தா அடுத்த நிமிஷம் அவன் யாரிடத்துல அடிமையாக இருக்கிறானோ அவன் கைக்கு அது போய் சேர்ந்துடும். அவன் எடுத்துக்கொள்ளுவான். உனக்கு இது மேலே அதிகாரம் இல்லை, இது எனக்கு சொந்தம் என்று சொல்லுவான். அதனால தான் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒரு நன்மை வாங்கும்போது அதை இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றோம்,
வரத்தை பெற்றோம், ஒரு நன்மையை பெற்றோம், அதை காலப்போக்கில் இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் இழந்தா அதை வேறு ஒருவன் எடுத்துக்கொண்டிருப்பான். அந்த வேறு ஒருவன் தான் சாத்தான். இப்படித்தான் சாத்தான் தன்னுடைய எல்லையை விரிவாக்கி, பலத்தை விரிவாக்கி, அவன் இன்றைக்கு பூமியிலே ஒரு பெரிய சக்தி உள்ளவனைப் போல தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் பூமியிலே கொடுக்காத வரங்களை, இதுவரைக்கும் நான் பூமியிலே கட்டவிழ்த்து விடாத வல்லமைகளை, கடைசி கால ஊழியர்களுக்காக விசேஷமாக நான் வச்சிருக்கிற வல்லமையை நான் இந்த வருஷத்துல கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வல்லமையை சாத்தான் ஒருவேளை அபகரித்து எடுத்துக்கொண்டால் சாத்தான் இன்னும் பலமுள்ளவனா மாறிடுவான். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், அடிமைகளாக இல்லாதவர்கள், இவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆகவேதான் அடிமைத்தனத்திலிருந்து நீங்க முதல்ல புறப்பட்டு வரணும், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யாத்திராம புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லார் பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்க போறேன். அதுக்கு முன்னால நீ அடிமையாயிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நான் விடுதலை செய்ய வேண்டும். விடுவிச்ச பிறகு, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் உன் கையில் இதை கொடுக்க முடியும். நீ அடிமையாக இருக்கும் போதே இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு பத்திரத்தை கொடுத்தா அந்த தேசத்தை உன்னை ஆளுமை செய்கிற, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவன் சுலபமாக அவன் எடுத்துக்கொள்வான். அவன் கையிலிருந்து அதை அப்படி தான் தட்டி பறித்து கொள்ளுவான். சாத்தான் அப்படி தான் தட்டி பறிச்சிருக்கிறான். ஆகவே நீ ரொம்ப கவனமாக இந்த காரியத்தில், நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாதான் இந்த அபிஷேகத்திலையும் கர்த்தர் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே கட்டவிழ்த்து விடாத புதிய நன்மைகளினாலும் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் நிரப்பப்படணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காரியத்திலும் அடிமைப்படாமல் இருக்கணும். அடிமைப்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளியே புறப்பட்டு வரணும். இஸ்ரவேலர்கள் தாங்கள் அடிமைப்பட்டிருந்த இடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தார்கள். அப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு தருவேன் என்று சொன்ன நன்மைகள் ரொம்ப ஆசையா இருக்கு பிரதர், நானும் அதை பெறணும், நானும் பரலோகத்தில் கர்த்தருக்கு முன்னால நிற்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அடிமைப்பட்ட எவனும் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. அடிமைப்பட்டவன், நானே அடிமைப்பட்டவன், நான் எப்படி என்னை நானே எப்படி விடுதலை செய்ய முடியும்? நான் முயற்சி பண்ணினா, ஒருவேளை எனக்கு ஆசை இருக்குது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணேன்னு சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நானும் சுதந்திரிக்க நினைக்கிறேன், நாளைக்கு இருந்து நான் இனிமேல் சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், முடியாது. நிறைய பேர் பாருங்களேன், ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்பாங்க. அதில் எவ்வளோ தீர்மானம் இருக்கும், சின்ன ஒரு தீர்மானம் சொல்கிறேன் பாருங்க, இனி இந்த வருஷம் முழுசும் ஒழுங்கா நாட்குறிப்பு டைரி எழுதுவேன். அந்த டைரி எடுத்து பாருங்க, 5 தேதி வரைக்கும் எழுதியிருப்பான், அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. சிலர் நல்ல சில காரியம் சொல்லுவாங்க, ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திடுவேன், அப்புறம் வேற கெட்ட காரியங்கள் செய்வதை நிறுத்திடுவேன். அது எடுக்கிற எந்த முயற்சியிலும் நம்மால் விடுதலை அடையவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை செய்தால் மாத்திரம்தான் நீங்கள் மெய்யான விடுதலை அடைய முடியும். ஒருவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடிந்தால் அவன் எப்படி அடிமையாக முடியும், அடிமையாக இருக்க முடியும்? அவன் அடிமை என்றால் அவன் யாரோ ஒருவனுக்கு கட்டுப்பட்டவன் என்று தானே பொருள். நம்ம நினைக்கிறோம் ஒரு பாவ பழக்கத்துக்கு கட்டுப்பட்டார்கள் என்று, ஒரு ஹேண்ட்ஸ் பழக்கத்துக்கு அவர் கட்டுப்பட்டார் என்று நம்ம நினைக்கிறோம், ஒரு சிகரெட் பழக்கத்துக்கு கட்டுப்பட்டார் நினைக்கிறோம். இல்லை, இதற்கு பின்னால வேறொரு ஆழ்த்துவம் இருக்கிறது. அந்த ஆழ்த்துவம் தான் இவங்களோட பேசுகிறது. அது சாத்தான். சாத்தான் தன் கையில் இருக்கிற சில காரியங்களை, இச்சைக்குரிய காரியங்களை மனிதர்களுக்கு கொடுப்பதன் மூலம் சுலபமாய் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளுகிறான். நான் சொன்னதை கேட்டால் தான் இதில் செயல்பட முடியும்னு. நீங்களாம் உங்களை விடுதலை செய்து கொள்வது முடியாத காரியம். அப்போ இந்த அடிமைத்தனங்களிலிருந்து முதல்ல நம்ம விடுதலை ஆனாதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா, நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது, எப்படி விடுதலை அடையணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சா, முதல் காரியம், என்ன அனுபவத்தில் சொல்லுகிறேன், முதல் காரியம், நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அவ்வளவுதான்.
அதை விடுவிப்பதற்கு வேற எந்த முயற்சியும் பண்ணணும்? முதல்ல விரும்புங்க அந்த விடுதலையை. ஐயோ, நான் அந்த பாவ பழக்கத்தில் சிக்கி இருக்கிறேனே, நான் இதுலேருந்து வெளியே வரணும், எனக்கு யார் உதவி செய்வார்? முதல்ல நான் இதுலேருந்து வரணும்னு நீங்கள் முதல்ல நினைங்க. சிலருக்கு பாவம் செய்கிறதுல காலரை தூக்கி விட்டுக்கிறோம். நாங்கள்லாம் வந்து குடிக்க ஆரம்பித்தோம்னா கடையே மூடுற வரைக்கும் குடிப்போம். இதில் என்ன பெருமை இருக்குது? நாங்கள்லாம் குடிச்சிட்டு அப்படி நடந்தோம்னா தெருவில் சாக்கடையில் தான் போய் விழுவோம். இதில் என்ன பெருமை இருக்குது? நாங்கள்லாம் குடிச்சிட்டு வீட்டில் வந்து கதவை தட்டினா மனைவியெல்லாம் நடுங்குவாள். இதில் என்ன பெருமை இருக்கிறது? இதெல்லாம் ஒரு பெருமை. இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் அதை நினைத்து கொள்ளுகிறார்கள் பெருமை என்று. இதெல்லாம் வந்து செய்து கொண்டு அந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான். முதல்ல இந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு விரும்பணும். விரும்பிட்டு அதுக்கு பிறகு அதற்கு என்ன செய்யணும்? உங்களை விடுதலை செய்கிறவரை நாட வேண்டும். உங்களை விடுதலை செய்ய ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்க பல பாவ பழக்கங்களில் அடிமைப்பட்டிருக்கலாம். பாவத்துக்குரிய பல விஷயங்களுக்குள்ளே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்த காரியங்களை கேட்கும்போது உங்க மனசுல நானும் இதை பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை புகைப்பிடித்துக் கொண்டே கூட இந்த செய்தியை நீங்க கேட்கலாம். அல்லது நீங்கள் பிடிபட்டிருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டே இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். உங்களுக்குள்ள இந்த வாக்குத்தத்தங்களை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கலாம். அந்த ஆசை உங்களுக்குள்ள வந்ததுன்னா முதல்ல உங்களுக்குள்ளே வர வேண்டிய ஆசை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று நீங்க முதல்ல நினைக்கணும். உங்களை எது கட்டி வச்சிருக்குது, இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்று எது உங்களை அப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அதை முதல்ல நீங்க கணக்கிட்டு இதிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். நான் அபாக்கியம் உள்ள ஒரு மனிதன், அபாத்திரமான ஒரு மனிதன், நான் இதிலிருந்து விடுதலையாகணும்னு முதல்ல விடுதலையை வாஞ்சிக்கணும். விடுதலையை வாஞ்சித்தால் தான் விடுதலை கிடைக்கும். இந்திய தேசத்தை பற்றி சொன்னாங்களே, குடியரசை பற்றி சொன்னாங்களே, இந்த இந்தியா விடுதலை அடைய வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் வாஞ்சித்தார்கள், போராடினார்கள், சிறைச்சாலைக்கு போனாங்க. அந்தமான் தீவில் இருக்கிற சிறையெல்லாம் போய் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் நிரப்பினாங்க. தடியடி நடந்தது, நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு மேலாக இந்த சுதந்திர போராட்டமானது நடந்து கொண்டே இருந்தது. சுதந்திர வேட்கை இருந்தது, அவர்களுக்குள்ள விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஒரு நாள் அது சாதனையானது. அது அவர்களுக்கு கஷ்டம். மனித முயற்சியிலே முயற்சித்தாங்க. நமக்கு ரொம்ப சுலபம். ஏனென்றால் நம்ம விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை வந்துட்டா போதும், விடுவிக்கிறவர் சுலபமாய் உங்களை விடுவித்து விடுவார். அடுத்து உங்களை விடுவிக்கிறவர் யார் என்பதை நீங்க தேடணும். அது யார் என்றால் வேதம் அவரை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. குமாரன் உங்களை விடுதலை செய்தால், குமாரன் என்றால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த குமாரன். அவர் விடுதலை செய்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நான் என்னுடைய சாட்சியை பல இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கல்லூரியிலே படித்த போது சில சாட்சிகளை நான் இன்று கேட்க நேர்ந்த போது என்னுடைய பழைய வாழ்க்கை என்னுடைய மனத்திரையிலே ஓடிக்கொண்டே இருந்தது. நான் இதே போல தான் ஒரு நாளைக்கு 60 சிகரெட் 70 சிகரெட் பிடிப்பேன். ஒரு சிகரெட்லேருந்து அடுத்த ஒரு சிகரெட், அப்படியே வந்து செயின் ஸ்மோக்கிங். கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே புகைப்பிடிக்கக்கூடியவர்கள். அந்த சிகரெட்டை பார்த்தீங்கன்னா காலருக்குள்ளே வச்சுருப்பேன், சட்டைக்குள்ளே வச்சுருப்பேன், அங்காங்கே மறைத்து வைத்திருப்பேன். ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு அதை மடித்து உள்ளுக்குள்ளெல்லாம் சிகரெட் வச்சுருப்பேன். எனி டைம் என் உடம்புல எங்கிருந்து உருவினாலும் சிகரெட் வரும். நான் அதில் பெருமையாக பேசுவேன், நாங்கள்லாம் இதுக்கு அடிமை கிடையாது, குடிக்கிற நேரத்தில் குடிக்கிறோம், விடணும்னு சொன்னால் விட்டுருவோம் அப்படின்னு அப்படி குடிச்சிட்டே பேசுறது உண்டு. அதை நிறுத்தலாம் என்று நான் ஒரு சமயம் நினைத்த போது தான் சிகரெட்டை நான் பிடிச்சிருக்கல, என்னைய சிகரெட் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிந்தது. அதை நிறுத்த முடியவில்லை. இப்போ சொன்னாங்களே, கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், கோபம் வரும், எரிச்சல் வரும். யார் என்னை விடுதலை செய்ய முடியும்? நான் வெறும் சிகரெட் மாத்திரம் குடித்தவன் அல்ல, சிகரெட்டுக்குள்ளே மருந்து வச்சு குடித்தவன் நிறையா. உங்களுக்கு தெரியும் மருந்துன்னா என்னென்னு. நிறையா வாலிப பிள்ளைகள் பார்க்கறனால மருந்து பேர்லாம் சொல்ல மாட்டேன். நான் அதை வச்சு குடிக்கிற ஒரு பாவ பழக்கத்தில் இருந்தேன், போதையிலே இருக்கணும்னு இருந்தேன். யார் என்னை விடுதலை செய்ய முடியும்? ஒரு முறை என்னோடு கூட பயின்ற அல்லது என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்த ஒருவன் இதே போல பாவ பழக்கத்தில் சிக்கி கொண்டவன் ஒரு நாள் தன் கையை அறுத்து கொண்டு செத்து கிடந்தான் நடு தெருவில். அந்த நிகழ்ச்சி என் மனதில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணினது. அவனுக்கு முடியல, பாவத்துக்கு முழுசாக அடிமையாகிட்டான், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. தெரு ஓரத்தில் வந்து உட்கார்ந்துருப்பான். அவனுடைய நண்பர்கள் நாங்களெல்லாம் இந்த பக்கத்தில் போனால் பின்னாலேயே துரத்தி கொண்டு 2 ரூபா கொடு 2 ரூபா கொடுன்னு கேட்டு வருவான். ஏனென்றால் அந்த போதை பழக்கம் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. வெளியே ஒரு குப்பமேட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பான்.
ஒரு நாள் அந்த பாவ பழக்கத்தை செய்வதற்கு அவனுக்கு எந்த பொருளுதவியும் கிடைக்காததுனால அங்கே கிடந்த ஒரு கண்ணாடி டம்ளரை உடைச்சு தன் கையை அறுத்து கொண்டு மரித்து போனான். இந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது. நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மறுப்பு இயக்கத்தில் இருந்தேன். கடவுளை நம்புகிறது இல்லை. ஆனால் நான் நினைச்சேன், ஐயோ இதே மாதிரியான பாவ பழக்கத்தில் தானே நம்மளும் இருக்கிறோம், இதை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் எவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று. யார் என்னை விடுதலை செய்ய முடியும்? நான் இயேசுவை அடையாளம் காட்டப்பட்டு இயேசுவிடத்தில் போய் என்னுடைய ஈகோலாம் இறக்கி வச்சுட்டு கடவுள் இல்லைன்னு சொன்ன நான் கடவுளுக்கு முன்னால் போய் நிற்கிறதா? அந்த காட்சியினால் கற்பனையே பண்ண முடியாதுன்னு அங்கே வீராவேசனம் பேசி கொண்டிருந்த நான் போய் இயேசுவுக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது, தேவனுடைய மனிதர்கள் எனக்காக ஜெபித்த போது, அந்த நாள் இரவிலே அந்த ஜெபத்துக்கு போகும்போது நான் சிகரெட் பிடிச்சிட்டு தான் மேலே போயிருந்தேன். அந்த ஜெபத்துக்கு எனக்கு ஜெபித்தார்கள். கர்த்தர் என்னை அந்த இடத்திலே தொட்டார் என்று சொல்வதை விட விடுவித்தார் என்று சொல்லணும். ஒரு சிறு மாற்றம், ஒரு அசைவு எனக்குள்ளே வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. அந்த பாவ பழக்கத்தின் நினைப்பு கூட எனக்குள்ளே வந்ததில்லை. அந்த இடத்துல இருந்து இறங்கி வரும் பொழுது நான் சாதாரண விடுதலை அல்ல, குமாரன் தந்த மெய்யான விடுதலை பெற்றுக்கொண்டு நான் வெளியே வந்திருந்தேன். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் தம்முடைய வரங்களை தந்தார், வார்த்தைகளை படிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தார், தேவன் என்னுடைய கண்களை திறந்தார். நான் இந்த பொல்லாத தீமையில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்திருந்தால் என்னால் அதை எப்படி வைத்திருக்க முடியும்? என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவனுக்கு அல்லவா அது சொந்தமாகிவிடும். ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்பினார். என் வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டார். என் அடிமைத்தனத்திலிருந்து முதல்ல கர்த்தர் என்னை விடுதலை செய்தார். அதன் பின்பு என் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்தார். இதான் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, நம்ம எத்தனை விதமான அடிமைத்தனங்களில் சிக்கி இருக்கிறோம் என்று. அங்கே 2 பேதுருவின் புஸ்தகம் 2:19 சொல்லுகிறது, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். அது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். எது உங்களை ஜெயித்திருக்கிறதோ, பல பேர் பெரிய பெரிய விஷயத்தை தான் பார்ப்பாங்க. நான் சிகரெட் பிடித்ததில்லை, நான் கஞ்சா குடித்ததில்லை, நான் போதைப் பொருள்களை பயன்படுத்தினதில்லை, நான் டாஸ்மாகுக்கு போனதில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நல்லா நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கும். ஒரு நண்பர் என் இடத்துல சொன்னார், நான் பொய்யே பேசக்கூடாது நினைப்பேன், காலையில் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு பொய்யே பேசக்கூடாது, எனக்கு பொய் பேசினால்தான் ஒரு போதை உண்டாகும், என்னை அறியாமலே பொய் பேசிடுவேன் என்பார். ஒரு நண்பர் எனக்கு தெரியும், அவர் நல்ல வசதியானவர். ஆனால் அவருக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, எங்கே போனாலும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் கூட பக்கத்தில் இருக்க ஸ்பூன் ஃபோர்க் எல்லாம் அள்ளி பையில போட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா கண்காட்சி மாதிரியே வச்சுருப்பாங்க. ஆரிய பவனில் எடுத்தது, இது வசந்த பவனில் எடுத்தது, இது இங்கே எடுத்ததுன்னு. ஏண்டா இது உனக்கு என்ன? பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாமே, கையை கட்டுப்படுத்த முடியல. ஏதோ அந்த பழக்கம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அது ஒரு சைக்காலஜி. அதுக்கு பேர் கிளப்டோமேனியா என்று பெயர். அதில் நான் சிக்கி இருக்கிறேன். எனக்கு தெரியல யார் என்னை விடுதலை செய்ய முடியும். எங்கேயாவது பிடிபட்டால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதே ஆள் இப்போ என் கூட படித்தவன், அதே ஆள் இப்போ ஒரு பெரிய அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறான். பல வருடங்களுக்கு பிறகு அவரை நான் சந்திக்க நேர்ந்த போது கேட்டேன், இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டேன். முந்தி ஹோட்டலில் திருடிட்டு இருக்கேன், இப்போ ஆஃபீஸில் திருடுறேன்டான்னு சொன்னான். வேறு என்ன செய்வது? குமாரன் விடுதலை செய்யாவிட்டால் சாகிற வரைக்கும் அந்த பழக்கம் போகாது. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை செய்தால்தான் நீங்கள் மெய்யான விடுதலை அடைய முடியும். எது உங்களை ஜெயித்திருக்கிறதோ அதற்கு நீங்கள் அடிமை. நீங்கள் அது தெரியாமல் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கலாம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் பேசலாம் வசனம். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் எங்கே அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். ஏன் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கல? இந்த செய்தியை கேட்கிற ஒரு நபர், அவருடைய மனசில் பல கேள்வி இருக்கிறது. நான் எத்தனையோ கூட்டங்களுக்கு போனேன், பக்கத்தில் இருக்கவங்க மேலாம் அந்த அபிஷேகம் இறங்குகிறத பார்த்தேன், கர்த்தருடைய வல்லமை நிரப்புறதை பார்த்தேன், பல நாள் ஜெபம் பண்ணேன், எனக்கு மாத்திரம் அந்த அனாயிண்டிங் ஏன் கிடைக்கலன்னு ஒருவர் கேட்கிறார். ஏன் கிடைக்கல தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கீங்க. அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த நன்மை உங்களுக்கு சொந்தமாகாது. கர்த்தர் அதை கொடுத்தா உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவனுக்கு அது சொந்தமாகி விடும். கர்த்தர் இந்த வரங்களையும் வல்லமைகளையும் அவர் கண்டிப்பாக பாதுகாத்து வைத்துக்கொள்ள விரும்புகிறார். அதை பாதுகாப்பான இடத்துலாம் கொடுக்க விரும்புகிறார். அப்போ இந்த அடிமைத்தனம் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அங்கே தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது,
முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். நம்முடைய பழைய வாழ்க்கை இதில் என்ன செஞ்சாங்க? பலவிதமான இச்சைகளுக்கும் உலகத்தின் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள். சில சொல்லுவாங்க, வாழ்வதே இந்த உலகத்தில் வாழ்வதே, உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும். அவர் நினைக்கிறாங்க என்னால் முடியும் என்று. இல்லை, நீங்கள் அடிமைப்பட்டவர்கள். உங்களை ஒருவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அது இச்சையாக இருக்கும், அது உலகத்தின் இன்பமாக இருக்கும், அது பாவமாக இருக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாகிறாது. அது பவுல் சொன்ன வார்த்தை. அப்படி அடிமைத்தனப்பட்டிருக்கிற நாம பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது பாவத்துக்கு அடிமைப்பட ஆரம்பித்து விடுகிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுது. யோவான் 8:34 இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். எது பாவம்? தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற எல்லாமே பாவம்தான். அந்த பாவத்தில் ஒரு மனிதன் இருக்க கண்டால் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இந்த அடிமைத்தனம் தான் நம்ம இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஒரு தடையை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நான் இந்த வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது என் மனதில் ஒரு ஏவுதல் உண்டாகிறது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவங்கள பல பேர் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் சொல்றது உண்மைதானே, நான் இந்தந்த விஷயத்திலெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறேனே என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால ஒரு கொஞ்ச நேரம் அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் உன்னுடைய செய்தியை தொடங்குன்னு கர்த்தர் சொல்றார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு மெய்யான விடுதலையை கொடுக்க போகிற இயேசு இன்றைக்கு உங்கள் ஆசையை நிறைவேற்றி உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய மனம் பெருத்தவராக உங்கள் நடுவிலே இறங்கி இருக்கிறார். கண்களை மூடி பாருங்க. வீட்டுக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நல்ல முழங்கால் படியிடுங்க. உங்களால் முழங்கால் படியிட முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க. வயசானவங்களா இருந்தால் கண்ணை மூடிக்கங்க. தேவ பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நான் இந்த குடும்பங்களுக்குள்ளே இப்பொழுது இறங்க ஆரம்பித்திருக்கிறேன். அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் அவருடைய பாத்திரங்களை நான் நிரப்ப விரும்புகிறேன். அதனால் முதலாவது நான் அவர்களை விடுதலை செய்ய விரும்புகிறேன். அவங்கள கேட்க சொல்லு, அவருடைய பாவத்தை சொல்ல சொல்லு, என்னிடத்தில் அறிக்கையிட சொல்லு. ஆண்டவரை, இதிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன் என்று, பாவத்திலிருந்து அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பி இப்போ ஜெபிக்கிற ஒவ்வொருவனையும் என் கண்கள் நோக்கி பார்க்கிறதுன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்போ மெல்ல உங்க வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இந்த கடைசி காலத்தில் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கடைசி காலத்தில் உம்முடைய பாதுகாக்கிற கரத்துக்குள்ளே வர விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இந்த அடிமைத்தனத்தோடு நான் பல வருடமாக போராடி கொண்டிருக்கிறேன். என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் இப்ப கேட்டா கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறார், இப்போவே இந்த நிமிஷமே நான் அவர்களை விடுதலை செய்ய போகிறேன் என்கிறார். ஒரு வாலிப தம்பி கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். என்னை மாதிரி நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது உன்னை காண்பிக்கிறார். இந்த வாலிப தம்பி கொடிய ஒரு பாவ பழக்கத்துல, ஆபாச படங்களை பார்க்கிற ஒரு பழக்கத்துல இருக்கிறார். இரவு பகலாக அதை எடுத்து பார்ப்பதில், தெரியாம பார்ப்பதில், விலை கொடுத்து பார்ப்பதில், அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரத்தில் இவர் சிக்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் அனுப்புகிற வீடியோக்களை பார்ப்பது அந்த பாவ பழக்கத்துக்குள்ளே போகுதுன்னு அதில் சிக்கி இருக்கிறார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், தம்பி, கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இந்த கடைசி காலத்தின் வல்லமையினால் உன்னை நிரப்ப விரும்புகிறார். உன் பெயரை கர்த்தர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார். உனக்கு அந்த ஞான நன்மைகளை கொடுக்க கர்த்தர் பல முறை உன்னை சந்திக்க வந்தும் உன் இருதயத்தின் கடினத்தினால நீ மறுபடியும் அந்த பாவ பழக்கத்தில் சிக்கி இருக்கிறாய். 3 முறை நீ இதற்காக முயற்சி எடுத்தும் அந்த முயற்சியிலே உன்னால வெற்றி அடைய முடியல. இப்போ கர்த்தராகிய தேவனுடைய கரம் உன்மேல் இறங்குகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். இப்போ நீ ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு புதிய அபிஷேகம்,
ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி உன் மேல இறங்குகிறது. உன்னுடைய கண்களை அது கழுவுகிறது. உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை அது இப்பொழுது மெய்யான ஒரு விடுதலையை தருகிறது. நீ வாய் திறந்து கேளு. கர்த்தர் இப்பொழுது உன்னிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். புதிய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. சில குடும்பங்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய இதோ வல்லமை பிரவேசிக்கிறதை பார்க்கிறேன். ஒரு வயதான பெரியவர், எனக்கு இத்தனை வயது இருந்தும் நான் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள் வந்து விடுகிறது. இதனால பல அவமானங்களை பட்டிருக்கிறேன். யாரை பேச வேண்டும் என்று கூட தெரியாம மருமகளை அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பேசி இருக்கிறேன். மகனை வார்த்தைகளை சொல்லி பேசி இருக்கிறேன். பேரனை சொல்லி பேசி இருக்கிறேன். நல்ல இடத்துல பேசி இந்த மாதிரி பல்வேறு விதமான சிக்கல்ல மாட்டி இருக்கிறேன். இந்த தீய வார்த்தைகள் வருகிற இந்த பழக்கம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று நீங்கள் இப்போ அழுகிறீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. நானும் விருத்தாப்பியன், என்னை கர்த்தர் விடுதலை செய்து இந்த வரத்தை தருவாரா? கர்த்தர் கண்டிப்பாய் உங்கள் மேல் அந்த வல்லமையை தரப்போகிறார். கர்த்தருடைய அதிகாரத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். முதியவர்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறதை வெகு சீக்கிரம் உங்கள் கண்களாலே பார்க்க போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதை சொல்லுகிறார். ஒரு வாலிப மகள், இப்போதான் நீங்கள் போய் சேர்ந்திருக்கிற ஒரு கல்லூரியில முதல்ல பயந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய நட்பு வட்டாரம் மிக ஆபத்தானது. உங்களோடு கூட இருக்கிற சில தோழிமார்கள் உங்களுக்கு பல பாவ பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ அந்த நண்பர்களை விட்டு வெளியே வா. அவர்களோட பேசினா நல்லா இருக்குது, இனிமையா இருக்குதுன்னு சொல்லுகிறாய். உன் காலை பிடிப்பதற்கும் உன் காலை கவ்விக்கொள்வதற்கும் உன்னுடைய கைகளையும் கால்களையும் சங்கிலி போட்டு கட்டுவதற்கும் சாத்தான் இப்போ உனக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறான். உன்னை அந்த பாவத்தில் சிக்க வைப்பதற்கு உனக்கு மிகவும் பிரியமான சில தோழிகள் மூலம் இதோ பல கெட்ட சகவாசங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போவதற்கான வாசல்களை திறந்து வைக்கிறான். ஆசை வார்த்தைகளை காட்டுகிறான். மகளே, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். தீய நட்புகளை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிமைப்பட்டிருக்கிற எவனும் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அருகதை இல்லாதவன். கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்திலும், நான் சொன்னது கொஞ்சம், கர்த்தர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுவிலே கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி இருக்க காண்கிறேன். அது கடல் கடந்து பல தேசங்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கிற, கேட்கிற அல்லது நாளைக்கு கேட்க போகிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளும் அது இறங்க போகிறது. கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் இந்த பூமியிலே அவர் இறங்கி கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜனங்கள் இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது தான் ஒரு பெரும் தடையாக அவருக்கு காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுற, இப்ப கேளு, நீ கேட்ட உன் வாயை திறந்து அந்த வார்த்தையை முடிப்பதற்கு முன்பாகவே உன் கட்டுக்கள் அருந்து போம், என் வல்லமை உன்மேல் இப்பொழுது ஊற்றப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இதோ இந்த வல்லமை வருகிறது. இதோ இந்த அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. குமாரன் உங்களை விடுதலை செய்ய ஆரம்பித்து விட்டார். பொல்லாத புகைப்பிடிக்கிற பழக்கங்கள், மூக்கு பொடி போடுகிற பழக்கங்கள், பொய் சொல்லுகிற பழக்கங்கள், கடன் வாங்குகிற ஒரு பழக்கம். ஒரு குடும்ப தலைவனும் ஒரு தலைவியும் அவர்கள் கடன் வாங்குகிற பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஊதாரித்தனமாய் நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால பல இடங்களில் கடன் வாங்குறீங்க. இந்த கடனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். ஊதாரித்தன குணத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் 2 பேருமே நீங்க போற இடத்துல கடுமையாக வேலை செய்து உழைத்து பணம் சம்பாதித்தாலும் அதை நீங்கள் ஆடம்பரத்துக்கு செலவழிக்கிறதுனால 10 தேதிக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து பல 100 பேரிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறீங்க. சில முறைகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட முயற்சி பண்ணினீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். நல்லா இன்னும் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டு அப்புறம் செத்து போலான்னு கூட நீங்க பேசியிருக்கீங்க. இதுதான் அடையாளம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை இன்றைக்கு இருளில் இருந்து வெளிச்சத்திலே கொண்டு வர விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடிமைத்தனத்தின் கட்டு அறுக்கப்பட்டு போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தராகிய தேவன் உங்களை குடும்பமாய் சந்திக்கவும் குடும்பமாய் எடுத்து பயன்படுத்தவும் அவர் உங்கள் மேல் தம்முடைய நினைவை வைத்திருக்கிறார். கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். வாய் திறந்து கேளுமா, வாய் திறந்து கேளுங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, என் ஜெபத்தின்படியையும் உம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படியும் ஆவியானவர் என்று பல 100 குடும்பங்களுக்குள்ளே, ஏன் பல்லாயிரம் குடும்பங்களுக்குள்ளே இறங்கினதை என் ஆவியிலே பார்த்து
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நான் பார்த்தது கொஞ்சம், கர்த்தர் செய்தது இன்னும் அதிகம் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் அந்த அடிமைத்தன கட்டுகளினாலே கட்டப்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பலத்த கரத்தினாலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும், அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படிக்கும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். நீரே அவர்களை பொறுப்பிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ பாருங்க, நம்ம அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு வாக்குத்தத்தத்தை பெறணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனை முக்கியமானவைகள், உங்கள் உயிரை விட ரொம்ப முக்கியமானவைகள். இதெல்லாம் யாருக்கும் கிடைத்தற்கு அரிய வாக்குத்தத்தங்கள், கிடைத்தற்கு அரிய அபிஷேகம் வேதத்தில் போட்டிருக்கு. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற, பரலோகத்திலிருந்து புறப்பட்டு பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் என்று. அப்போ பாருங்க, நீங்கள் பெறப்போகிற இந்த அபிஷேகம் பரலோகத்தில் இருந்த ஒரு அபிஷேகம், பரலோகத்தில் இருந்த ஒரு வல்லமை, அது பூமியில இறங்கி வருது, கர்த்தருடைய நாசியின் வழியாக வெளியாகிறது. அப்போ அது எவ்வளோ விசேஷமானதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அதை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட தான் வேணும், சில காரியங்களை விட்டு கொடுக்கத்தான் வேணும், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரத்தான் வேணும். இதையும் வைத்துக்கொண்டு அதையும் வைத்துக்கொண்டு அதெல்லாம் முடியாத காரியம். அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். அடுத்த காரியத்தை பாருங்க, தாவீதின் புறப்படுதல். முதல்ல நம்ம பார்த்தது ஆபிரகாமுடைய புறப்படுதல், அது பழைய பாரம்பரியங்களிலிருந்து புறப்பட்டது. அடுத்து நம்ம பார்த்தது இஸ்ரவேலர்களுடைய புறப்படுதல், அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்தார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீதின் புறப்படுதல். தாவீது எங்கிருந்து ஐயா புறப்பட்டார் என்று நீங்க கேட்டா, தாவீதை கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ மன்னராக போகிறாய், ராஜாவாக போகிறாய் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது அவன் தான் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை விட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி அவன் புறப்பட்டான். அவருடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, நீ ஆடுகள் அல்லவா மேய்த்து கொண்டிருந்தாய், அந்த ஆடுகளை யார் வசம் விட்டு வந்தாய்? அதெல்லாம் விடு, அதெல்லாம் சரியாக தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல வர வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம் வந்திருக்கிறேன். ஆடுகளின் பின்னால் ஓடி திரிந்தவனை கர்த்தர் எடுத்து அபிஷேகம் பண்ணி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணினார். அப்ப தாவீது எங்கிருந்து புறப்பட்டார் நீங்க பார்த்தீங்கன்னா, தான் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகள் நடுவிலிருந்து அவர் புறப்பட்டார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். ஏன்னா தாவீது இனி இருக்க வேண்டிய இடம் ரதங்கள் இருக்கிற இடம். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டாங்க. சேனைகள் இருக்கிற இடம் தான் இனி தாவீதுடைய இடம். ஏன்னா அவனை கர்த்தர் அழைத்து விட்டார், அபிஷேகம் பண்ணி விட்டார். ஆனா அவனும் ஆடுகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, வெறும் வேதத்துல மாத்திரம் இல்லை, வேதம் சார்புடைய இன்னும் பல புத்தகங்கள் இருக்கிறது இஸ்ரேலில். வேதம் சார்ந்த பல புஸ்தகங்கள், அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி அதெல்லாம் புஸ்தகத்தில் சேர்க்காம வச்சிருக்கிறாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஆடுகள் தான் உலகம். ஒரு புதுசாக ஒரு பாட்டு எழுதுனா அந்த ஆடுகள்கிட்ட தான் பாடி காமிப்பாங்க. இப்போவும் சில மந்தை மேய்ப்பர்களை நீங்கள் பார்க்க முடியும். எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்க. மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆடுகளோட. ஒரு பாடுவார், அப்படியே உட்காந்துருப்பார், ஆடுகள் மேய்ந்திருக்கும், சாயந்தரமான அப்படியே ஓட்டி கொண்டு வருவார். என்ன ஒரு பிளசன்ட் லைஃப். கர்த்தர் அவனை அழைத்த போது அவன் இருக்க வேண்டிய இடம் அந்த ஆடுகளின் பின்னால் அல்ல, ரதங்கள் இருக்க வேண்டிய இடம், சேனைகள் அணிவைத்து நிற்கிற இடம், யுத்தம் நடக்கிற இடம். ஏனென்றால் இதே தாவீதை கர்த்தர் சொல்லுகிறார், நீ யுத்த வீரனாய் இருந்து அநேகருடைய ரத்தத்தை சிந்தினால். அதான் தாவீது. வாக்குத்தத்தம் அதை நோக்கித்தான் நகர்த்துகிறது. ஆகவே அவன் முதல்ல தான் நேசித்த, தான் பழகின, தான் மேய்த்து கொண்டிருந்த, இது இல்லாவிட்டால் என்னால் இருக்க முடியாது என்று அவன் அன்பு வைத்திருந்த அவன் சொந்த ஆடுகள் மந்தையிலிருந்து அவன் வெளியே புறப்பட்டு வந்தான். வெறும் பாவ பழக்கம் மாத்திரம் இல்லை, சில இடத்துல நமக்கு நல்லது மாதிரியே தெரியும். இதை விட்டுட்டு நான் எப்படிங்க இருப்பேன், என் குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், இந்த நல்லதை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், நல்லது மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அதுவும் இல்லை. நீங்கள் அதை விட்டு புறப்பட்டு வரணும். கர்த்தர் தாவீதை தம்முடைய இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் தேர்ந்தெடுத்தார். அது கர்த்தருடைய மேய்ச்சல். தாவீது முதல்ல மேய்ச்சிட்டு இருந்தாரே, அது சுய மேய்ச்சல். சுய மேய்ச்சல். நமக்காக ஒரு காரியத்தை வச்சுட்டு அதை மேய்ச்சிக்கிட்டு
அதில் நம்ம சந்தோஷப்படுறது. பாருங்க, என் குடும்பத்துக்காக நான் இரவு பகலாய் உழைக்கிறேன், இதில் என்ன சந்தோஷம் இருக்கு? கர்த்தர் இதுக்கு தான் நான் என் பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்துட்டேன், என் கடமையெல்லாம் முடிந்து விட்டது. அப்படியா? நீங்கள் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மாத்திரம்தான் உங்களுடைய கடமையா? கர்த்தர் அதுக்கு தான் உங்களை பூமியில் அனுப்பினாரா? இதை தாண்டி வேறு பல கடமைகள் உங்களுக்கு இருக்கும் அல்லவா? கர்த்தர் அதுக்கு தானே நம்மை அழைத்திருந்தார். சிலர் இதிலே திருப்தி ஆயிடுவாங்க. தாவீது அப்படித்தான். காலையில் எந்திரிச்சா அந்த ஆடுகளோட பேச்சு, ஆடுகளுடைய தூக்கம். பல மாதங்கள் தன் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போய் தன்னுடைய மந்தை நடுவிலே தான் அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார். ஒரு கிண்ணறம் வைத்திருப்பார், அழகான கிண்ணறம். மரத்தில் அப்படி சாய்ந்து கொண்டு அவர் பாடுறது என்ன, இந்த ஆடுகள் அப்படியே காலை பரப்பி நின்று அதை கேட்பது என்ன? ஏன் கேட்குறீங்க? ஒரு சந்தோஷமான மேய்ச்சல். ஆனால் கர்த்தர் சொன்னார், தாவீது, நான் உன்னை அழைத்தது உன்னுடைய சுய மேய்ச்சலை மேய்ப்பதற்கல்ல, என் மந்தையை மேய்ப்பதற்காக. இன்னைக்கு உங்களுள்ள பல பேர் சுய மேய்ச்சல் மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய கடமை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய சுய மேய்ச்சலை அல்ல, தன்னுடைய மேய்ச்சலை மேய்ப்பதற்காக கர்த்தர் இப்பொழுது அழைக்கிறார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன். அது கெட்ட பழக்கங்கள் அல்ல, லாபம். எனக்கு கிடைச்ச லாபம், எனக்கு கிடைத்த நன்மை, எனக்கு கிடைத்த பிளஷர், எனக்கு கிடைத்த சந்தோஷம், லாபமா என்னென்னலாம் எனக்கு இருந்ததோ, என்னை எதெல்லாம் சந்தோஷப்படுத்தினதோ அதை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன் என்றார். தாவீது செய்தது பாவம் அல்ல. குடிகாரர்களைப் போல, விபச்சாரக்காரர்களைப் போல, இச்சைக்கு பின்னால் ஓடி அடிமைப்பட்டவர்களைப் போல இவன் அடிமைப்பட்டவன் அல்ல. ஆனால் தன்னை அறியாமலே தேவன் தனக்கு வைத்திருந்த மேய்ச்சலை விட்டு தனக்கென்று ஒரு சுய மேய்ச்சலை ஏற்படுத்தி கொண்டான். சில ஆளுக்கு அப்படிதான் செய்வாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஊழியத்துக்குள்ள வந்து ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்தா கூட அவர்கள் தேவன் விரும்புகிறதே அல்ல, தங்களுக்குன்னு ஒரு சுய மேய்ச்சலை வைத்துக் கொள்வார்கள். சேஃப், இதுதான் இந்த இடம் தான் எங்களுக்கு ரொம்ப சேஃப், செட்டிலான நல்ல வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், கதவை திறக்கிறோம், பாட்டு பாடுகிறோம், வரக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறோம், ராப்போஜனம் கொடுக்குறோம், முடிந்ததெல்லாம். இதை தாண்டி வேற என்ன யோசிக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா எங்களுக்கு சேஃப் கார்னர் முக்கியம், எங்களுக்கு இது ரொம்ப சேஃபாக இருக்குது, போதும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை வேறொரு மேய்ச்சலை வைத்திருப்பார், வேறொரு மந்தையை வைத்திருப்பார். கர்த்தர் தாவீது மேய்ப்பதற்கு வேறொரு மந்தையை வைத்திருந்தார். தாவீதோ சுய மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார், தன்னுடைய சொந்த மேய்ச்சல், தன்னுடைய சொந்த ஆடுகள். ஆனால் கர்த்தர் அழைத்த போது தாவீது புத்திசாலியாய் நடந்து கொண்டார். அதை காவலாளிகள் வசம் விட்டு உடனே அவர் புறப்பட்டு கர்த்தர் அவருக்கு சொன்ன இடத்துக்கு வந்து நிற்கிறத பார்க்க. ரெண்டும் பாருங்க, ரொம்ப அப்படி கான்ட்ராஸ்டா இருக்குது. அது ஆடுகள், மனோரமயமான இடம், பூக்கள் பூத்து குலுங்குகிற சோலை, மேய்ச்சல் நிலம், அடர்ந்த புல்வெளி, அமர்ந்த நீரோடை, மரங்கள், நிழல். இங்கே பாருங்க, யுத்தம், சேனை, பகைவர்கள், எதிரிகள், ரதங்கள், நேர எதிரான இடம் இருக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை எங்கே நிற்கும்படிக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நோக்கி வருவதற்கு உங்களுக்கு லாபமாய் தோன்றினவைகளை விட்டு நீங்கள் புறப்பட்டுத்தான் வரணும். வேற வழி இல்லையே. லாபமாய் தோன்றின இவைகளையும் கர்த்தருக்கு நஷ்டம் என்று நம்ம விட்டுத்தான் நம்ம புறப்படணும். நான் இதற்கு முன்னால ஒரு ஊழியம்தான் செய்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை எதற்கு அழைத்தாரோ அந்த நேரம் வருகிற வரைக்கும் நான் எல்லா விதமான ஊழியங்களையும் செஞ்சிருக்கிறேன். நான் 1978, 79 ரட்சிக்கப்பட்டேன். 1981 என்னுடைய ஊழியத்தை நான் துவக்கி விட்டேன். நான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன். ஆனால் அந்தந்த சமயம் எல்லா விதமான ஊழியம் செஞ்சிருக்கிறேன். சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன், கன்வென்ஷனில் பேசியிருக்கிறேன், செமினாரில் பேசியிருக்கிறேன், அதுக்கப்புறம் சபை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். கடைசியாக நான் செய்த என்னுடைய ஊழியத்தில் சபை ஊழியங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. நிறைய சர்ச்சை இருந்தது எனக்கு. அப்போ கர்த்தர் என்னோடு தெளிவாக பேசினார். மகனே, உனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கிறதா? நான் உன்னை அழைத்த போது ஒரு நாள் இரவிலே, முதல் நாள் இரவிலே நான் உன்னை சந்தித்து உன்னை நான் எதற்கு அழைத்தேன் என்று உனக்கு சில காரியங்களை உனக்கு சொன்னேன். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு நீ என்னை முகமுகமாய் தரிசிக்க நேரிட்ட போது அப்பொழுது நான் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசினேன். நீ என்னுடைய வாயாய் இருக்கணும், என் வார்த்தையை வெளிப்படுத்துகிற என்னுடைய வாயாய் இருக்கணும். உன்னை ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன். அந்த நேரம் வருகிற வரைக்கும் நீ மற்ற காரியங்கள் செயல்படுன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி நீ சுவிசேஷம் அறிவித்தாய், ஊழியங்கள் செய்தாய், சபை நடத்தினாய். ஆனால் இப்போ உன்னுடைய சொந்த மேய்ச்சலை விட்டு
நான் உனக்கு காட்டுகிற மேய்ச்சலை மேய்க்கும்படிக்கு புறப்பட்டு. இது என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் என்கிட்ட தெளிவாக ஞாபகப்படுத்தினார். அந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைய சர்ச்சஸ் இருந்தது. என் பேரில் பல சபைகள் இருந்தது, சபை தலைவர்கள் இருந்தாங்க, பெரிய கூட்டம் இருந்தது. நான் ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னிடத்தில் பேசினார், மகனே, நான் உன்னை அழைத்த ஊழியம் எதுவோ, எதை தருவேன் என்று உனக்கு நான் ஏற்கனவே வாக்கு பண்ணினேனோ அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி இப்போ நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்படணும்னு சொன்னார். உன்னை என் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த விரும்புகிறேன். தீர்க்கதரிசியாக பயன்படுத்த விரும்பினால் அதை விரும்பாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே தீர்க்கதரிசி அழைத்தால் நான் செய்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு கண்டிஷன் இருக்கு. தீர்க்கதரிசியாக இருந்தால் நீ இப்படி பாஸ்டாக இருந்து கொண்டு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. ஒரு சுவிசேஷகனாக இருந்து கொண்டு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. உனக்கு இப்போ நிறைய சொத்து இருக்குது, நிறைய சர்ச்சு கட்டடம் இருக்கிறது, நிறைய சபை மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. நீ இந்த ஊழியத்தை செய்ய விரும்பினா உன்னுடைய ஆடுகளை விட்டு நீ புறப்பட்டு வரணும். தாவீது அழைக்கப்பட்ட போது தன் ஆடுகளை காவலாளிகள் வசம் விட்டுவிட்டு அவன் புறப்பட்டு வந்தான். அதே போல நான் யோசித்தேன், இவ்வளோ கட்டடங்கள் இருக்குது, பல ஊர்களில் பிரான்ச்சஸ் இருக்குது, சபைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பேரில் எதுவும் இல்லாமல் வெறும் கையா என்கிட்ட வரணும். உனக்கு நீ, எனக்கு நான். அப்படி வர்றா சொல்லி நான் உன்கிட்ட பேசுவேன், மேலான காரியங்களை பேசுவேன். இல்லாட்டா போய் நீ அங்கே போய் மறுபடியும் பாட்டு பாடிக்கிட்டு என்று கர்த்தர் சொன்னான். நான் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. நான் எல்லாவற்றையும் விட்டு வர சம்மதித்தேன். ஆனால் 3 வருடம் என் சபையாரும் அங்கே இருக்கிற பாஸ்டர்கள் என் கூட பலமாய் போராடினாங்க, மிரட்டினாங்க. பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விதமான பாடுகளை என்னால் அனுபவிக்க நேர்ந்தது. அதை விட முடியலை, என்னால் விட முடியாதபடிக்கு 3 வருஷம் என்னை அலைக்கழித்தார்கள். கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் என்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்தந்த போதகர்கள் கையில், காவலாளிகள் கையில் தாவீது ஒப்பு கொடுத்த மாதிரி எல்லா சபைகளையும் அந்தந்த மேய்ப்பர்களுடைய பேரில் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். வந்த பிறகு என் கையில் ஒன்றுமே இல்லை. எனக்கு நியாயமாய் சேர வேண்டிய என்னுடைய குடும்பத்தின் சொத்தில் இருக்க பங்கு கூட நான் வாலண்டியராக போய் என்னுடைய சகோதரர்களிடத்தில், சகோதரிகளிடத்தில் அவங்க பேருக்கு எழுதி கொடுத்தேன். கர்த்தர் சொன்னார், நீ வெறும் கையா வரணும், என்கிட்ட இருக்கணும் என்றார். ஏன் கர்த்தர் அப்படி பேசினார்? நான் சொன்னேன், சில தீர்க்கதரிசிகள் நல்லா பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் இருக்காங்களே, பணம் வச்சிருக்கிறாங்களே, பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறாங்களே, ஏன் ஆண்டவர் அப்படி இருக்கக்கூடாதா? அப்போ கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார், ஒரு மனிதனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அவன் இருதயம் அங்கேதான் இருக்கணும். மற்ற பெரிய ஊழியக்காரர்கள் பொக்கிஷங்களை சேர்க்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியின் மனம் எப்பொழுதும் என்னோட தான் இருக்கணும். எனி டைம் நான் உங்ககிட்ட பேச வேண்டி வரும். அப்போ உன்னுடைய மனம் அந்த பொக்கிஷங்கள் மேலே போயிடக்கூடாது. அதனால தான் உன்னை எல்லாவற்றையும் விட்டு வர சொன்னேன் என்று கர்த்தர் சொன்னார். இதே காரியத்தை தான் இங்கே செய்கிறாரு பாருங்க. ஆடுகளை விட்டு பிரிந்த தாவீது மறுபடியும் தன் மந்தையை பார்க்கவே இல்லை, மந்தையும் பின்னால் போகவே இல்லை, ரதங்களை நோக்கி வந்தார். அதாங்க அவர் கடைசியாக பார்த்தது. ஃபேர்வெல் முடிந்தது, புறப்பட்டு வந்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, பார்த்தீங்களா, என் மந்தையை நீ மேய்க்கும்படி, என் ஜனங்களுக்கு நீ அதிபதியாக இருக்கும்படி, என் ஆடுகளை மேய்க்கும்படி நீ உனக்கென்று சுயமாய் வைத்திருந்த ஆடுகளை விட்டு உன்னை நான் வெளியே புறப்பட்டு வர பண்ணி அதன் பின்புதான் அந்த வாக்குத்தத்தத்தை உன்னுடைய கையிலே கொடுத்தேன் என்றார். என் வாழ்க்கையில் இது அப்படியே நடந்தது. இதே காரியத்தை ஒரு சுய மந்தை, ஒரு சுய மேய்ச்சல், ஒரு சுய அழைப்பு, ஒரு சுய ஓட்டம், சுயமாக இருக்கிற காரியங்களை வச்சுட்டு ஏதோ நம்ம தியாகம் பண்ணுவதை போல காண்பிப்பது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நாயா வேலை செய்ய. யாருக்கு வேலை செய்றீங்க? என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு. அடுப்படிக்குள்ளே போனால் நான் வெளியவே வர மாட்டேன், வேலை செய்கிறேன். சுய மந்தை, சுய மேய்ச்சல். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய தரிசனம் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வேலையை செய்யும்படி, கர்த்தருடைய மந்தையை மேய்க்கும்படி, தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற, தங்களுக்கு வேண்டியவைகளை அவைகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து தாவீதே நீ புறப்பட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விருப்பம் தெரிவிக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் மனசில் கிரியை செய்து, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை இதுதான் என்னுடைய அழைப்பு என்று நினைத்து நீங்கள் தவறான ஒரு இடத்துல நிற்கிறீங்க. இது எனக்கு எப்பொழுதும் போதுமானது என்று நினைக்கிறீங்க. தேவனுக்கு சித்தமானது வேறொன்றாய் இருக்கிறது. இந்த மந்தையை விடவும், இந்த இடத்தை விடவும் உங்களுக்கு சம்மதி இல்லை. கர்த்தர் பலமுறை உங்களிடத்தில் எச்சரித்து பேசி இருக்கிறார்.
எனக்கு இந்த ஆடுகள் போதும் என்று சொல்லி இருக்கிறீங்க, அதுக்கு தத்துவம் வேற பேசுகிறீர்கள். எனக்கு இது போதும் என்கிறீர்கள். கர்த்தர் இல்லை தம்பி, கர்த்தர் உங்களை வேறொரு இடத்துல வேறொரு காரியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். விலையேற பெற்ற இந்த வாக்குத்தத்தத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். பல ஆயிரம் ஜனங்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் உங்களை பயனுள்ள பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். நீ வெறும் ஒரு 50 பேரை வைத்துக்கொண்டு இது என் ஜனம், இது என் மந்தை என்று நீங்கள் நினைத்து இதற்கென்று நான் உயிரையும் கொடுப்பேன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பானேன்னு சொல்லி தத்துவம் பேசிட்டு இருக்கிற, அது கர்த்தருனுக்கு தந்த மேய்ச்சலா இருந்தா, கர்த்தருனுக்கு தந்த ஆடா இருந்தா கண்டிப்பா நீங்கள் உயிரையும் கொடுக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சுய மேய்ச்சல். இந்த வார்த்தை அநேகருடைய இருதயத்துக்குள்ளே இப்போ கடந்து போய்கொண்டிருக்கிறது என்னால் உணர முடிகிறது. ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்களாய் சில கடமைகளை வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய கடமை என்று நினைத்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற கடமையை நீங்கள் அல்ல தட்டி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு எச்சரித்து சொல்ல விரும்புகிறார், என் ஆவி மனுஷனோடு எப்போதும் போராடுகிறது இல்லை, இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று நான் அவர்களுக்கு எச்சரித்து சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியே வாக்குத்தத்தம் காத்திருக்கிறது, ஊழியம் காத்திருக்கிறது. உன்னை பாதுகாக்க மீட்க விரும்புகிறேன். உன் சுய ஓட்டத்தை நிறுத்தி நான் உனக்கு நியமிக்கிற ஓட்டத்துக்குள்ளே கடந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது ஒன்றும் பெரிய தப்பு பண்ணி விடவில்லை. அடிமைப்பட்டு கிடந்தவர்களைப் போல ஒரு சிகரெட் பிடிக்கவோ அல்லது ஒரு அசுத்தமான காரியத்தை செய்யல, நல்லதுதான் செய்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்க்கிறதுனா அவ்வளவு பெரிய பாவமா? இல்லை. ஆனால் அது சுய மேய்ச்சல், சுயமாய் தனக்கென்று ஏற்படுத்தி கொண்ட கடமைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் ஒரு கடமையை வைத்திருக்கிறார். அதிலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு கடமை வச்சு தான் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறார். நாம் அதை விட்டு நாமாய் ஒரு காரியத்தை உட்காந்து யோசிக்கிறோம். அப்போ என்ன செய்யலாம்? எனக்கு நல்லா பாட்டு பாட வரும், அப்போ நம்ம வொர்ஷிப் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்யலாம்? நமக்கு 4 வார்த்தை பேச வரும், அப்போ என்ன செய்யலாம்? எனக்கு எழுத வரும், பத்திரிக்கை போடலாம். இல்லை, அது உங்களுக்கு என்று நீங்கள் சுய மந்தைகளையும் மேய்ச்சலங்களையும் உருவாக்காதீர்கள். கர்த்தர் உனக்குன்னு ஒரு அழைப்பு, உனக்குன்னு ஒரு தரிசனம், உனக்குன்னு ஒரு ஓட்டம். உங்களுடைய தாளந்துகள் வெளியே தெரியாமல் கூட போகலாம். பாருங்கள், தாவீது அதுக்கு பிறகு இசைக்கருவி எடுத்து இசைக்கிறது கூட வாய்ப்பு இல்லை, ஆடுகளை பார்க்க கூட முடியல. அவன் இருந்த இடத்துக்கும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஆடுகள், நல்ல பசும்புல்வெளி, ஆற்றங்கரை, அமர்ந்த தண்ணீர். இங்கே சேனை, இராணுவம், எதிரிகள், போர். இதான் இனி தாவீதுடைய களம். அதை அவன் ஏற்றுக்கொள்ள பழகினான். அது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகும். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, அந்த ரூத்தின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ரெண்டு பெண் பிள்ளைகளை மருமக்களாக நகோமி ஏற்றுக்கொண்டாள். ஒருத்தி பேர் ஓர்பாள், இன்னொருத்தி பேர் ரூத்து. 2 பேரும் அங்கே வந்தாங்க. அவருடைய 2 பேருடைய புருஷன்மார் மரித்து போய்விட்டார்கள். அந்த வயசான பாட்டியமாக அந்த 2 பொண்ணுகளையும் கூட்டிட்டு அப்படி வர்றாங்க. சொல்கிறாங்க, இனிமேல் எனக்கு ஒரு திருமணமாகி என்னுடைய கர்ப்பம் திறந்து பிள்ளைகள் பெற்று அவங்க பெருசாகி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? ஆகவே மருமக்களே, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போங்கள் என்றார். ஆனால் அப்பொழுது ஓர்பாள் என்பவள் தன்னுடைய மாமியாருடைய கழுத்தை கட்டி முத்தம் செய்து அவளை விட்டு பிரிந்து போனாள். ஆனால் ரூத் என்ன செய்தாள் தெரியுமா? ரூத், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் இருக்கிற இடம்தான் என்னுடைய இடம், உம்முடைய கலாச்சாரம் என்னுடைய கலாச்சாரம். கர்த்தரை நாம் கைப்பிடித்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் தான் நம்முடைய தேவன். அவர் நம்ம எங்க நிறுத்துறாரோ அதுதான் நம்முடைய இடம், அதுதான் நம்முடைய தேசம், அதுதான் அந்த ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள். நான் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்க்குறேனே, கிறிஸ்தவர்களை பார்க்குறேன், ஊழியர்களை பார்க்குறேன், போதர்களை பார்க்குறேன். நான் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் 21 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் இவர்களில் யாரையும் எனக்கு தெரியாது, எந்த பாஸ்டரை தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குடிகாரன், திருடன், கலவரம் பண்ணுகிறவன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன், மறுப்பு இயக்கத்தில் இருக்கிறவன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், சண்டை பண்ணுகிறவன், ரத்தம் சிந்துகிறவன். இவங்களை தான் எனக்கு தெரியும் பழக்கம். இவங்களெல்லாம் யாரையுமே தெரியாது. கர்த்தர் ஒரே நாள் இரவிலே காட்சியை மாற பண்ணினார். நீங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானீர்கள். எனக்கு ஒரு காலத்தில் சொந்தம் என்று நினைத்து கொண்டு இப்போ வரைக்கும் கண்ணிலேயே தட்டுப்படவில்லை. கர்த்தர் அந்த இடத்தை அப்படியே மாற்றினார். அதான் சொல்லுகிறார், ஆடுகளின் பின்னால் ஓடி திரிந்த உன்னை நான் மீட்டெடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படிக்கு ஒரு மேய்ச்சல் நிலத்தை உனக்கு நான் உண்டாக்கி கொடுத்தேன் என்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களிலும் அநேகர் நீங்களா ஏற்படுத்தி கொண்ட சுய மேய்ச்சலிலே இருக்கலாம். அது இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு ஒரு தடை உண்டு பண்ணிவிடும்.
நீங்க மேய்க்கிறது கர்த்தர் உங்களுக்கு தந்த மேய்ச்சல் நிலமா அல்லது நீங்களா ஏற்படுத்தி கொண்ட ஒரு மேய்ச்சல் நிலமா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு விருப்பமான, பிரியமான, நல்ல செட்டிலான, வேறு பிடித்த, செழிப்பாக இருக்கிற ஒரு மந்தைய, ஒரு மேய்ச்சலை, நீங்கள் விரும்புகிற ஒன்றை விட்டு விட்டு வர சொன்னால் உடனே நீங்கள் தாவீதை போல புறப்படுவதற்கு தயாராக இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தின் வல்லமை பெறுவதானால் சும்மா இல்லைம்மா, சும்மா இல்லை தம்பி. இதற்கு நீங்கள் ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்கணும். விலைக்கிரயத்தை கொடுத்து தான் நீங்கள் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை பாருங்கள், அவர்கள் கொடுத்த விலைக்கிரயம் பெரிதாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் பல மணி நேரங்கள் தேவனிடத்தில் காத்திருந்து புதிய பாதை, புதிய தரிசனம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த காரியம். அப்ப இதை நம்ம நோக்கி நம்ம நகர்த்தப்பட வேண்டும். நாம் நமக்கு நாமே ஒரு சுய மேய்ச்சலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப் கார்னர் எதுவோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லணும், இதை செய்யி அப்படின்னு சொல்லணும். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34:8 சொல்றது பாருங்க. 34வது அதிகாரம் 8வது வசனம், எசேக்கியேலின் புஸ்தகம். கர்த்தராகிய ஆண்டவராகி இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர் என் ஆடுகளை விசாரிக்காமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்த்து கொண்டார்கள். இதான் சுய மேய்ச்சல். எனக்கு இருந்தால் போதும், சுய மேய்ச்சல். இந்த சுய மேய்ச்சல் அவங்களுக்கு இருந்ததுனால தான் அவர்கள் அந்த நன்மையை பெற முடியல. யூதாவின் புஸ்தகம் 1:12 சொல்லுகிறது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருந்து பயமின்றி உங்களோடு கூட விருந்து உண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். சுயம் என்பது தேவன் அடியோடு வெறுக்கிற ஒன்று. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி உங்களுக்கு ஒரு தடைக்கற்களை போட்டுவிடும். ஆகவே நீங்கள் இப்போ எந்த பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் சொன்னோடனே உங்களுக்கு ஆசை வந்ததில்லை? அதுவும் இந்த வாக்குத்தத்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் சொன்னேனே, அப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் வந்ததில்லை? இந்த வாக்குத்தத்தம், இந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் கடைசி காலத்தை எதிர்கொள்ள முடியாதாமே, இனி வருகிற காலங்கள் இருண்ட காலமாக இருக்குமாமே, அந்தகாரம் அதிகாரம் பெறுமாமே, இப்போவே வாழ்க்கை கடினமாக இருக்குது, எப்படியாவது இந்த அபிஷேகத்தை வாங்கிடணும். நல்லது, ஆனால் அதுக்கு நீங்கள் இதை செய்யணுமே. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல இருக்கிறீங்களா, அல்லது நீங்களா உங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொண்ட சுய நிலத்தில், சுய மேய்ச்சல்ல நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? அதை நீங்கள் ஏதோ பெரிய தியாகம் பண்ணுவதை போலவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை போலவும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களான்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் இருக்கிற இடம் உம்மால் ஏற்படுத்தப்பட்டதா, நான் எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்டதா? நான் மேய்க்கிறது உம்முடைய ஆடுகளா, அல்லது நான் என்னை நானே மேய்த்து கொள்ளுகிறேனா? அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் தாவீது. கர்த்தர் தன் ஆடுகளை அவைகளை மேய்க்கும்படி அழைத்த போது எதிர்பேச்சு பேசாமல் புறப்பட்டு வந்தார். அப்பதான் கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அந்த வாக்குத்தத்தம் முழுவதும் அவருக்குள்ளே வந்தது. சமஸ்த இஸ்ரவேலும் அவனுடைய கைக்குள்ளே கீழ்ப்பட்டது. ஒரு சின்ன கூட்டம் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தவன் ஒரு பெரிய தேசம் என்ற மந்தையை மேய்க்கும் அதிகாரத்தை பெற்றவனாய் மாறினான். இன்னைக்கு கர்த்தர் அப்படி உங்களை மாற்ற விரும்புகிறார். நாம் எல்லாம் எழுந்து நின்று சில நிமிஷங்கள் மனப்பூர்வமா ஜெபம் பண்ண போறோம். நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, ஜீவனை பற்றி ஒரு வெறும் செய்தி அல்ல, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு டியூஷன் அல்ல, ஒரு லெசன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாதது. காலம் பொல்லாததாய் மாறிக்கொண்டே வருகிறத பார்க்குறோம். என்னுடைய பயமெல்லாம் இந்த குழந்தைகளையும் அடுத்த தலைமுறையும் பார்க்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப பயம் வரும். இவங்கெல்லாம் எப்படி இந்த காலத்தை சந்திக்க போகிறாங்க, எப்படி இந்த நாட்களை எதிர்கொள்ள போகிறாங்க, இவர்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பயம் உனக்கு வேணாம், நான் இவர்களை பார்த்து கொள்ள விரும்புகிறேன், நான் இவர்களை பயன்படுத்த விரும்புகிறேன், அதற்கென்றே நான் இவர்களுக்கென்று வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மாத்திரம் அவங்க துணிந்து இறங்கிட்டா, வாங்கிட்டா, ஒருவனும் இவர்களை அசைக்க முடியாது. நெருப்பிலே நடந்தாலும் அது அவர்களை பற்றி கொள்ளாது. சாத்தான் அவர்களை விழுங்க எத்தனித்தாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தலைமுடியில ஒன்று கூட கீழே விழாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு நான் எச்சரித்து சொல்வது, இன்றைக்கு அணுகிற காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் என்னிடத்தில் பேசினார். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வந்தது. ஒரு மனிதன் பேசுகிற சத்தம் மாதிரி உள்ளே கடந்து வந்தது. அப்போ எனக்கு நல்லா தெரியுது, இந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தர் இங்கே தான் நின்று கொண்டிருக்கிறார் என் பக்கத்தில். அதனால தான் பேசுகிறார். இதை சொல்லு, ஜெபம் பண்ண சொல்லு, இந்த ஒருத்தன் கவனிக்கிறான், ஒரு குடும்பம் இப்போ அழுகிறது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான்னு சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, கர்த்தர் என்னை பார்ப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களையும் பார்க்கிறார். அவர் உங்கள் நடுவிலே இப்பொழுது இறங்கி இருக்கிறார். கர்த்தர் ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான இடங்களில் பிரசன்னமாக முடியும். அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதுனால இந்த வார்த்தைகளை நீங்கள் வெளி தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் கூட கர்த்தர் இப்பொழுது உங்கள் முன்பாக இறங்க முடியும். அவர் இறங்கி இருக்கிறார். எனக்கு 100% நல்லா தெரியும். தான் வாக்குத்தத்தம் பண்ணினதில் ஒன்றும் குறைவில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஒரு மந்தை வேணும், ஒரு பெரிய கூட்டம் வேணும், கடைசி கால தலைமுறை வேணும், எழும்பணும். உங்களை சிதற பண்ணுவதற்கும் கவனத்தை திசை திருப்ப பண்ணுவதற்கும் உலகத்திலே பல்வேறு விதமான அசுத்தங்களை சாத்தான் ஏற்படுத்தி வச்சிருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் நடுவிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்படியே எழுந்து நிற்பீங்களா? முடிஞ்சா எழுந்து நில்லுங்க, அல்லது முழங்கால் படியிடுங்க. தேவனை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் இதோ ஒன்று குறைவில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமே. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கேளுங்க. தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும்படி ஒரு 2 கவியை மாத்திரம் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடி உங்கள் இருதயத்தை தேவனோடு கூட ஒருநிலைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. கண்மலையே ஆராதிக்கிறேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். கண்மலையே ஆராதிக்கிறேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாம் எங்களோட சேர்ந்து கர்த்தர் உங்க பக்கத்துல நிற்கிறார் பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் சமீபத்திலே நிற்கிறார், என் பக்கத்தில் நிற்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். ஏன் நான் துதிக்க சொல்லுகிறேன் என்றால், துதியானது தேவனோடு உங்களை இணைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் துதிக்கும் பொழுதே உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு கூட நெருக்கமா நெருங்கி வருகிறது. நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி குறைந்து கொண்டு வருகிறது. தேங்க்யூ தேவனே, ஆராதிக்கிறேன். தெய்வமே, ஆராதிக்கிறேன். எங்களோட சேர்ந்து தேவனே ஆராதிக்கிறேன். இயேசுவே ஆராதிக்கிறேன். முழு மனதோடு ஆராதிக்கிறேன். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறேன். முழு மனதோடு ஆராதிக்கிறேன். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறேன். தேவனே ஆராதிக்கிறேன். இயேசுவே ஆராதிக்கிறேன். ஒரு மென்மையான தேவ பிரசன்னம் உங்கள் மேல் அசைவாடுகிறது உங்களால் உணர முடிகிறது. நான் இங்கிருந்தே அந்த பிரசன்னத்தை உணர்கிறேன். ஒரு மெல்லிய சுகந்த வாசனை உங்கள் குடும்பத்தின் நடுவில் இப்பொழுது அசைவாடுகிறதை சில நல்ல நுகர்ந்து பார்க்குறீங்க. ஒரு புது வாசனை, ஒரு பூந்தோட்டத்தில் இருப்பதை போல ஒரு சூழ்நிலை, ஒரு அனுபவம். அந்த வாசனை உங்களுடைய மூக்கிலே, உங்கள் சுவாசத்திலே கலக்க கலக்க உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்படுகிறது. தேவன் உங்களுடைய துதிகளின் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இப்போது இறங்குது. கொஞ்ச நேரம்தான், நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். கொஞ்ச நேரம்தான். கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் புறப்பட்டு வர வேண்டிய ஸ்தலத்தை உங்களுக்கு அவர் காட்டப் போகிறார். தாவீதுக்கு காண்பித்ததை போல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேச போகிறேன். யெகோவாயிரே ஆராதிக்கிறேன்.
எல்லாமே நீர் பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே ஆராதிக்கிறேன். எல்லாமே நீர் பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நுகர்கிறீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் நடுவில் அசைவாடுகிறது. நீங்க வீட்டிலிருந்து ஜெபித்தாலும், நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்கள் அருகாமையிலே அண்மையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய நாசின் சுவாசம் கூட உங்கள் மேல படுகிறது. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை தொடும், அவர்களோட பேசும். ஒரு அருமையான சகோதரி மத்திய வயதில் இருக்கிறவங்களை பார்க்கிறேன். சொல்றாங்க, என் கையில ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுல நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் வாழ்க்கையின் பல வருடங்களை இந்த குழந்தைகளுக்காகவே செலவழித்திருக்கிறேன். ஒருவேளை இது கர்த்தருக்கு விருப்பமா என்று எனக்கு தெரியல. நான் எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி, இதுதான் கர்த்தரனை கொடுத்த மந்தை என்று நினைத்து நான் மேய்த்து கொண்டிருக்கிறேன். இது என்ன என்று எனக்கு தெரியலையேன்னு நீங்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்துல சந்தேகத்தோட ஜெபம் பண்றீங்க. எனக்கு காட்டும், எனக்கு காட்டும் ஆண்டவரே என்று. சகோதரி, ஆண்டவர் உன்னிடத்தில் இப்பொழுது பேசுகிறார். உங்கள் கண்களிலே ஒரு தரிசனம் தெரிகிறது. உனக்கு மேலானதொன்றை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு மேலானதொன்றை நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற கடமையும் நீ விட வேண்டாம். ஆனால் வேறொரு மந்தை, வேறொரு மேய்ச்சல், வேறொரு அழைப்பு, வேறொரு ஓட்டம், அது இப்பொழுது உனக்கு காட்டப்படுகிறது. நான் உன்னோடு கூட பேசுகிறேன். உன் ஆவியோடு கூட என் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறேன். என் தரிசனம் உன்மேல் இறங்கி வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பல பேருடைய இருதயத்திலே உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நானே உருவாக்கின என்னுடைய தொழில் கேந்திரம், நானே உருவாக்கின ஆண்டு எனக்கு கீழே எத்தனையோ வேலை ஆட்கள். ஒரு அருமையான சகோதரர், ஒரு சிறு தொழில் செய்கிற ஒரு தொழில் அதிபர். அவருக்கு கீழே ஏறத்தாழ 150க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில ஏறத்தாழ 27 வருஷங்கள் இவர்களுக்காகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்கள் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த சொத்து என்று நினைச்சிருக்கிறேன். இவர்களுக்காக என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முழுவதையும் நான் இழந்திருக்கிறேன், தியாகம் பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட போது, இது எனக்கென்று நானே ஏற்படுத்தி கொண்டதா, அல்லது நான் மேய்ப்பதற்கு கர்த்தர் வேறொரு மந்தையை, வேறொரு அழைப்பை, வேறொரு வேலை வைத்திருக்கிறார் என்ற சந்தேகம் சகோதரனே உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் வேறொரு மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களுடைய மனைவி ஏற்கனவே ஆண்டவரை அறிந்து தங்களுடைய ஜெபத்தினால உங்களுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவராகி கர்த்தர் இன்றைக்கு உங்களோட இறங்கி அவர் தம்முடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இதுவரைக்கும் மேய்த்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த ஒரு தெளிவை கர்த்தர் தருகிறார். அந்த குடும்பங்கள் நல்லதுதான், ஆனால் உனக்கு இதைவிட மேலான ஒரு காரியத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு அழைப்பை, ஒரு ஓட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். 3 முறை 3 ஊழியர்கள் வழியாக வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் 3 ஊர்களிலே நான் அந்த அழைப்பை குறித்து உன்னிடத்தில் பேசியும், நான் உன்னை குறித்து தான் பேசுகிறேன் என்று உனக்கு தெரிந்தும் நீ அதை கவனியாதவன் போல இருந்து விட்டாய். இன்றைக்கு நான் உன்னிடத்திலே நேரடியாக இறங்கி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் அழைப்புக்கு திரும்பி வா, உன் ஓட்டத்தை ஏற்றுக்கொள். நான் உனக்கு பெரிய மகிமையான காரியங்களை உன் கண்கள் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு பையன் இருக்கிறான், ஆனா அவன் இப்போ இங்க உங்க பக்கத்துல இல்ல. அந்த குடும்பத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது உங்கள் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். நீ வா 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 என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்கிறார், மகனே, உன்னை அழைப்பதற்கு நான் எத்தனை முறை போராட வேண்டும் என்று. இன்னும் இதே போல இன்னும் பல பேர் தங்களுக்கு தாங்களே இது நியாயம், இது நல்லது, நான் நல்ல காரியம் தானே செய்கிறேன் என்று பலர் தங்களுக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட காரியத்தை ஊழியம் என்ற பெயர்லையும், தங்களுக்கு
மிக பிடித்தமான காரியம் என்ற பெயர்லையும் ஒரு சேரிட்டி என்ற பெயர்லையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லதுதான். ஆனால் அது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அல்ல. தாவீதே, நீ ஆடுகளை மேய்த்தது அடாவடியான செயல் அல்ல, துன்மார்க்கமான காரியம் அல்ல. ஆனால் அது நான் உனக்கு கொடுத்த மேய்ச்சல் அல்ல. அது உன் தகப்பனிடத்திலிருந்து உன் கைவசமானது. அது உன்னுடைய சுய மேய்ச்சல். இன்றைக்கு நீ அதை விட்டு புறப்பட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர், ஒரு சபை வைத்து நடத்துகிறீர்கள். 3 ஆராதனை நடக்குது. ஒவ்வொரு ஆராதனைக்கும் சர்ச்சில் நிறைய ஆட்கள் வர்றாங்க. ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கிறீங்க. ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களோட பேசி வேறொரு இடத்தை காண்பித்து, தமிழ்நாட்டில் மலைவாசிகள் இருக்கிற பகுதியில் உன்னை மறைத்து கொண்டு ஊழியம் செய்ய என்று கர்த்தர் சொன்னார். சில முறை நீங்கள் அங்கே கடந்து போனீங்க. அந்த இடத்தையும் சூழ்நிலையும் பார்த்து பயந்து போய் மறுபடி நீங்கள் வந்து உங்கள் சுய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலே மிக திருப்தி வேறு அடைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் என்னுடைய எல்லை விரிவாக்கி கொண்டிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல மகனே, நான் உன்னை வேறொரு மந்தைக்கும், வேறொரு அழைப்புக்கும், வேறொரு ஓட்டத்திற்கும், வேறொரு தரிசனத்துக்கும் அழைத்திருக்கிறேன். புறப்பட்டு வா என்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. நான் சொன்னது கொஞ்சம், இன்னும் கர்த்தர் அநேகரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகரிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தருடைய கண்கள் உற்று பார்க்கிறது. இன்றைக்கு உங்களை கர்த்தர் விசாலத்தில் வைக்க விரும்புகிறார். நீ ஆடுகளின் பின்னால் ஓடித்திருந்த உன்னை கர்த்தர் வேறு பிரித்து அழைத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைக்க கர்த்தர் இப்பொழுது விருப்பம் தெரிவித்திருக்கிறார். எழும்பி வா என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இறங்குகிற அந்த வல்லமை, இறங்குகிறது அந்த அபிஷேகம், இறங்குகிறது அந்த அதிகாரம். கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டுபிடிக்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆனால் எங்கள் விருப்பத்தை அல்ல, உம்முடைய விருப்பத்தை செய்யும்படி நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்று இரவிலே பிரத்யட்சமாய் பேசும். ஒரு தரிசனத்தை கொடும். அவர்கள் பிடிபட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாரும். அவர்கள் மேய்த்து கொண்டிருக்கிற சுய மேய்ச்சல்களில் இருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து அழைத்து உம்முடைய ஓட்டத்திற்கும் தரிசனத்துக்கும் அவர்களை பங்குள்ளவர்களாக அழைத்து கொண்டு வாரும். கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் அவருடைய வாழ்க்கையில ஒன்றும் தடைபடாமல் நிறைவேறுவதாக. இன்று உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் தலை தாழ்த்தி எழுந்து நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்வையிலே கொண்டு வருகிறேன். அவர்கள் என் பார்வையில இல்லாவிட்டாலும் உம்முடைய பார்வையில நிற்கிறாங்க. உம்முடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறது. உம்முடைய ஆலோசனையின் அபிஷேகம் இறங்குகிறது. இன்று இரவு அவர்களுக்கு ஒரு புதிய இரவாய் மாறும். கர்த்தர் அவர்களோடு இடைப்பட போகிறேன். ஆபிரகாமிடத்திலே பேசின தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்திலும் பேராய் பேச போகிறேன். அதை அவர்கள் பார்க்க போறாங்க. இயேசுவின் கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், எங்கள் பிதாவே, ஆமென். இப்ப கடைசியா ஒரு காரியம் நான் செய்ய போறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை நான் உங்கள் மேல சொல்ல போகிறேன். இது கர்த்தர் நமக்கு சொன்ன ஒரு காரியம். கர்த்தர் பின்னும் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து இப்படிலாம் சொல்லணும். கடைசி வசனம் 8ஆம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 27 சொல்லுது, இவ்விதம் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறும்போது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை உங்க மேல சொல்லும்போது நீங்கள் ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளணும். மறுபடியும் கண்களை மூடுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சீக்கிரமாய் நான் உங்களை சந்திப்பேன். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென்.